ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் கலிலேயாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு இத்தாலிய இறையியலாளர், நல்ல ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு அஸ்ட்ரானமிஸ், ஒரு இன்ஜினியர், ஒரு ஃபிலாசபியர். இவர் 17ஆம் நூற்றாண்டில் அறிவியல் புரட்சிக்கு மிக மிக வித்திட்ட ஒரு மனிதர். இயற்பியலின் ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நவீன இயற்பியலின் தந்தை, இறையியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் தியாலஜி. இவர் முகங்கள் உறுதி செய்யப்பட்ட போதிலும் சூரிய புள்ளிகள் நோக்குதல், ஆராய்தல் மற்றும் தொலைநோக்கு கருவியின் மூலமாக கலீலியோ பயனுறு அறிவியலின் தொழில்நுட்பத்திற்கு ஈடுபட்டு மேம்படுத்திவிட்டு இராணுவ திசை காட்டி உட்பட பல்வேறு கருவிகளை கண்டுபிடித்த சிறப்புக்குரிய ஒரு மனிதர். இந்த மனிதருடைய நாட்களில் அண்டை நாட்டிலும் போராடுவதற்காக நாம் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாட்காட்டி, திசை காட்டி, அதை கண்டுபிடித்தவர் இவர்தான். இன்றைக்கு இவருடைய சிந்தனையின் அடிப்படையில் செல்லும் பொழுது காத்துக்குரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 கோத்திரங்களிலே ஒன்றான காத் பெலிஸ்தியர் பட்டணங்களிலே ஒரு முக்கியமான நகரம். த ஸ்ட்ராங், த ஹெல்த், த ஸ்ட்ரைட் என்று சொல்லக்கூடிய பல பொருள்களை உள்ளடக்கிய ஒரு காத்து நகரம். காத்தின் நாட்டை விசாலமாக்கின கர்த்தருக்கு தோத்திரம். அதற்கு அவருடைய போர் பலம். இன்றைக்கு 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது தாவீது, கோலியாத், இவர்கள் இருவருடைய பலத்தை, நான் கடவுளின் பலத்தினாலே நிற்கிறேன், நீயோ உன் அம்பையும் ஈட்டியையும் நம்பி நிற்கிறாய் என்று தாவீது சிறுவனாக நின்று கொண்டு மகா பெரிய பலனுள்ள ஒரு மனிதனான அந்த பெலிஸ்தியனோடு போரிடுகிறார். ஆகவே பெலிஸ்தியனுடைய முக்கிய பட்டணங்கள் 5 நகரங்கள். 5 நகரங்களில் ஒன்றுதான் இந்த காத் என்று சொல்லக்கூடிய இந்த நகரம். இந்த நகரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நகரம், உயரமான நகரம், சுற்றிலும் வேலியிடப்பட்ட ஒரு நகரம், ஆண்டவருக்கு பிரியமாக வேலியிடப்பட்ட ஒரு நகரம், வெற்றி காணப்படக்கூடிய ஒரு நகரம், பாதுகாப்பான நகரம். இதை இஸ்ரவேலின் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போன அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து உண்மை தெய்வம் யார் என்பதை நியாயப்படுத்த, உறுதிப்படுத்த கடவுள் பயன்படுத்தின ஒரு கோத்திரம்தான் இந்த காத்தின் கோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இன்றைக்கு உலகத்தின் கண்டுபிடிப்பாளர்களாக, உலகத்தின் கனவான்களாக, உலகத்தின் சிறந்த மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அழைப்பை உணர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் மகா பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்கிறார். இந்த காத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அவன் பெண் சிங்கம் போல இருப்பானாம், புயத்தை உச்சந்தலையும் கீறி போடுகிற ஒரு மனிதனாக தனக்கென்று சிறந்த இடத்தை பார்த்து கொண்டான். ஜனாதிபதிக்குரிய பங்கு அவனுக்கு அங்கே காக்கப்பட்டது. ஜனத்தின் தலைவருக்குரிய அவன் துணை நின்று கர்த்தருடைய நீதியான கட்டளையும் இஸ்ரவேலருக்கு விதித்த பிரமாணங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அன்புக்குரிய இறை மக்களே, இப்படிப்பட்ட விசேஷமான ஒரு கோத்திரமாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இந்த காத்தின் கோத்திரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளின் சிந்தனையின் அடிப்படையில் நாம் பெற்று சிறந்தவர்களாக, உயர்வானவர்களாக, பாதுகாப்பானவர்களாக, எந்த பிசாசின் வலையில் விழுந்து விடாதவர்களாக இருக்க தூய ஆவியானவரின் பலன் கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சாமி, கலீலியோ பிறந்த நாளில் ஆண்டவரே, இந்த திசை காட்டி கருவியை இறையியலின் தந்தை என்றும், இயற்பியலின் தந்தை என்றும், கணிதத்தின் தந்தை என்றும், இந்த காத்தை போல ஒரு சிறந்த ஆசீர்வாதத்துக்குரிய மனிதனாக தெரிந்து கொள்ளும் நாங்களும் அவ்விதமாக உம்முடைய சிறப்புக்குரிய மனிதராக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்குரிய மனிதர்களாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் உருவாக்கும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.